இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கொஸ்டின் டேக். இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது கிராமரில் ஒன் வேர்ட் கொஸ்டினில் நமக்கு வரும். இது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டினாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 12th எக்ஸாம்லேயும் நமக்கு 1 மார்க் கொஸ்டினாக இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது வருது. ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமர் டாபிக் தான். இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும், ஈஸியாக நமக்கு இதுக்கான ஆன்சரை எழுதிட முடியும். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து தான் சூஸ் பண்ணுற மாதிரி மாடலில் தான் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் டேக்னா என்ன, அதாவது கொஸ்டினா என்னன்னு தெரியும். கேள்வி ஒரு விஷயத்தை நம்ம கேள்வியாக கேட்குறது கொஸ்டின் நமக்கு தெரியும். கொஸ்டின் டேக்னா என்ன அப்படின்னு நமக்கு தமிழில் தெரியணும் அப்படின்னா, கொஸ்டின் டேக் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை நம்ம பேசுகிறதுக்கப்புறம் அதனை அழுத்தி சொல்வதற்கு சொல்லப்படுற ஒரு வினா தொடரத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஸ்டின் டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொஸ்டின் டேக்ஸ் ஆர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஸ்போக்கன் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லுவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கும்போது அது அப்படியா அப்படி இல்லையா அப்படின்னு நம்ம கொஸ்டினாக முடிக்கும்போது அது கொஸ்டின் டேக் அப்படிமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் நல்லா விளையாடுகிறேன் இல்லையா அப்படின்னு கடைசியில் முடிக்கிறப்போ அந்த இல்லையா அப்படின்றது கொஸ்டின் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக அந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்த்தாக்கில் உள்ளவங்க நம்ம சொல்கிற விஷயத்தை அவங்க எதிர்கருத்து சொல்லாமல் அப்படியே ஆமோதிக்கணும், அதாவது அப்படியே தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் தான் கொஸ்டின் டேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றத ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் டேக்ஸ் ஆர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஸ்போக்கன் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அது ஒரு கொஸ்டின் தான், ஒரு சின்ன ஷார்ட் கொஸ்டின் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கொஸ்டினாக அவங்கக்கிட்ட ஆமாம் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிக்கிறது கொஸ்டின் டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, தே ஆர் யூஸ்ட் டு கெட் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இட் லிசனரை கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் கொஸ்டின் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து என்ன அப்படின்னா, ஆல்சோ இட் ஆட்ஸ் எ ஃபோர்ஸ் டு வாட் இட் செட். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அவங்கள சொல்ல வைக்கிறது, ஆமான்னு சொல்ல வைக்கிறது தான் இந்த கொஸ்டின் டேக்கினுடைய பர்பஸே. இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொஸ்டின் டேக்ஸ் ஒரு முழுமையான வாக்கியம். அந்த முழுமையான வாக்கியம் முடிந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வேர்டு தான் கொஸ்டின் டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அந்த வாக்கியத்தின் முடிவில் ஒரு கமா கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடியும் போது நம்ம ஃபுல் ஸ்டாப் தான் வைப்போம். பட் அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக ஒரு கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணுறோம். கொஸ்டின் டேக்ஸ் நமக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கணும். இப்போது அந்த கொஸ்டினுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது அந்த சென்டென்ஸுக்கு அல்லது ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கொஸ்டின் டேக் வேர்டு அப்படின்றது ஸ்மால் லெட்டரில் மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரோ அந்த மாதிரியோ கண்டிப்பாக வராது. அப்புறம் நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு நெகட்டிவ் டேக்கு தான் வரும், பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் டேக் இந்த மாதிரி ஒரு இது வரும். இது எல்லாமே கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ்குள்ளே கொஸ்டின் டேக் நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ கைடன்ஸில் என்ன ஒரு 5 என்ன அப்படின்னா, a negative tag is added to a positive statement while positive is added to a negative statement. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய கொஸ்டின் டேக் பாசிட்டிவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், none of the cloths were washed. எந்த துணியும் துவைக்கப்படலை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆனால் அதுக்கு வரக்கூடிய டேக் என்ன அப்படின்னா, வேர் தே, அது துவைச்சிருக்கா அப்படின்றது. அப்போ எதுவுமே துவைச்சிருக்கா அப்படின்னு நம்ம அதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு கோபத்துலேயோ இல்லை ஒரு ஆர்டர் பண்ணுறக்கூடிய மைண்ட்லேயோ நம்ம கேட்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் டேக் அப்படின்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ்லையும் பாசிட்டிவ் சென்டென்ஸில் நெகட்டிவ் டேக்கும் நமக்கு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, a little அப்படின்ற வேர்ட்ஸ்க்கு நெகட்டிவ் டேக் தான் நம்ம போடணும். எப்படி அப்படின்னா, a few boys went to the picnic, didn't they? அப்போது a few boys அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால didn't they அப்படின்றது நம்ம நெகட்டிவ் டேக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல பாசிட்டிவ் டேக் நம்ம யூஸ் பண்ணலை. அப்புறம் தேர்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் வித் எனி ஒன், நோ ஒன், நன்
எனிபடி, நோபடி, சம்படி, சம்ஒன் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். எவ்ரிபடி வெல்கம்டு த ஐடியா, எல்லாருமே அந்த ஐடியாவை வெல்கம் அதாவது வரவேற்றாங்க அப்படின்னா டிடின் தே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல எவ்ரிபடி அப்படின்றது எது ரெஃபர் பண்ணுதுன்னா தே அப்படின்றது ரெஃபர் பண்ணுது. அப்போது த நோபடி, எனிபடி, சம்ஒன், நோ ஒன், நன், எனிபடி, எனி ஒன் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து கைடன்ஸ் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்டார்ட் வித் லெட் வி மஸ்ட் யூஸ் ஷால் இன் த கொஸ்டின் டேக். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து லெட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கொஸ்டின் டேக் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ஷால் அப்படின்னு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், லெட் ஸ்டார்ட் அவர் ஒர்க் அப்படின்றது அந்த சென்டென்ஸு ஒரு கமா போட்டுக்கிறோம். அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஷால் வி அப்படின்றது நமக்கு வரும். ஏன்னா அவர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அந்த அவர் அப்படின்றதுக்கு ப்ரொனவுன் வந்து வி அப்படின்றது வரும். அடுத்து ஃபிஃப்த்து கைடன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா இஃப் த சென்டென்ஸ் ஸ்டார்ட் வித் எவ்ரிதிங், எனிதிங், சம்திங், நத்திங் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் அப்படின்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சம்திங் வில் ஹேப்பன் டுடே, won't it அப்படின்ட்டு. அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணோம், அது தே. இங்கே ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம், இது இட். இப்போ இந்த 5 கைடன்ஸே நமக்கு போதுமானது ஒரு கொஸ்டின் டேக்கில் சரியான சென்டென்ஸுக்கு சரியான டேக் என்ன அப்படின்றத 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் புரியும், அவங்க வந்து டக்குன்னு அதை புரிஞ்சிக்கலாம். பட் இதுலேயுமே இன்னும் நம்ம பேசிக்காக அந்த ப்ரொனவுன் வந்து எதுக்கு எந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும், எந்த கொஸ்டின் டேக்கு எந்த மாதிரி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஃபார்மாக வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிக்கே தெரியலை அப்படின்னா இந்த கொஸ்டின் டேக்குடைய ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ வேணும் அப்படின்னா அதை கீழே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ போடலாம். பட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒரு கிராமர் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் டேக்லேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த 5 கைடன்ஸே போதுமானது. இதை ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கைடு அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸில் உள்ள கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.